சார் சொன்னார்கள் செய்தார்களா? மக்களை ஏமாற்றி வல்லவர்கள் திமுகவினர் 525 வாக்குறுதிகளை கொடுத்து இதுவரை எத்தனை வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றிருக்குது அப்படின்னு எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். இவங்களுக்கு எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல இவங்க ஆட்சி நிறைவேற்றுறாங்கன்னு ஒரு கணக்கு சேர்த்து பார்த்துருவோம் சார். இப்போ உருட்டுகளும் திருட்டுகளும் திமுக அரசுக்கு எதிராக இபிஎஸ் திமுக அரசை கண்டித்து எடப்பாடி உருட்டுகளும் திருட்டுகளும் திமுக அரசு யாரும் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையா, அதை வச்சுக்கிறாங்க. அதே போல காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கூட விஆர்எஸ் கேட்டு ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு. உளவுத்துறை டிஎஸ்பி ஒருத்தர் அதிகாரிகள் அவங்களை யாரும் அதிகாரிகளை மதிக்கிறது இல்லை. காவல்துறை அதிகாரிகளை சரியான வந்து அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு எடப்பாடி பேசியிருக்காரு. அது வந்து அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் வாலண்டியர் கூட்டு போயிட்டு இருக்கா சொல்லுங்க. அந்த மானியமா இது ஒரு பொன்மாணிக்கு இன்னும் என்னென்ன பண்ணிக்கிறாரு போட்டு கேட்கல, அதெல்லாம் சொல்லுங்க. அதே போல இப்ப வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிறாரு. சட்டசபையில அதிக தடவை இருந்தவரும் மூத்த அமைச்சர், பல முறை வந்து திமுக கட்சிக்காக சிறைக்கு சென்றவர் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு. அவருக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கல? இவருக்கு தான் அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட நாடு போற்றும் 4 ஆண்டு சாதனைன்னு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் மத்தியில எடப்பாடி பேசியிருக்காங்க. அந்த பதவியில நான் இருக்குதா இல்லையான்னு நான் டிசைட் பண்ண வேண்டியது அவர் இல்லை. அதே போல ராகுல் காந்தி கிட்ட சந்திக்கிறதுக்காக தாவேகா தலைவர் விஜய் வந்து டைம் கேட்டிருக்காரு. அதுக்கு அரசியல் விமர்சகர்கள் என்னன்றாங்கன்னா, திமுகவுடைய கூட்டணியை உடைக்கிறதுக்காக தான் ஒரு பிளானோட அவர் போறாரு. ஏசியங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது.